ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃபன் ரெசிபி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை ப்ரன்ச்சாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட கோதுமை மாவுலையும் இதை செஞ்சுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ இதை நம்ம ஒரு கப் தண்ணி விட்டு மாவை சாதாரணமாக பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணுறது கூட இது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகிட்டதுனால இதை வந்து ப்ரன்ச்சாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. ஸோ இது ப்ரன்ச்சாக கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நல்லா மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு சாதாரணமாக பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அந்த மாவை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் ஸ்டஃபிங்க்காக ஒரு பேனில் ஒரு கை கோஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம என்ன வெஜிடபிள் வேணால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கோஸு, கேரட்டு, கிழங்கு, சின்னதாக ஒரு கிழங்கு, ஒரு சின்னதாக ஒரு கேரட்டு, கொஞ்சமாக ஒரு கை அளவு கோஸு, ஒரே ஒரு வெங்காயம், இவ்வளோ தான் நான் இப்போது சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் உப்பும், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் இப்போ அடுப்பை இன்னும் ஆன் பண்ணல, நான் வெறும் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் மட்டும் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிப்போம். நல்லா இது எல்லா பக்கமும் இந்த மசாலா, உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் அது சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் நம்ம தண்ணி விட்டு எண்ணெய் போட்டு வதக்கி அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால் இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வேறு மசாலா சேர்க்கணுன்னா நம்ம ஃப்ளேவர் நமக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான் வெறும் மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக பழைய ஞாபகத்தில் சப்பாத்தி கட்ட ஞாபகத்தில் அது 2ஆக பிரிச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த சீட்டில் வந்து நம்ம பெருசாகவே தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் வந்து பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையுமே சிங்கிளாகவே வச்சு தேய்ச்சிக்கிறேன். ஒருவேளை சப்பாத்தி கட்டனா இது 2ஆக பிரித்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இதை நல்லா பெருசாக பரப்பி விட்டுக்குருவோம். நல்லா ரொம்ப தின்னாலாம் இல்லை, ஓரளவுக்கு எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டுக்குருவோம். இது நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம இது லேட்டாக எழுந்திரிச்சா கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு இப்போ இதை நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல் ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி உருட்டுறதுக்காக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம நீளமாக தான் தேய்க்கணும், ரவுண்டாக தேய்க்க வேண்டாம். இது வந்து நீள்வட்டமாக தேய்ச்சிக்கிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மொத்தமாக மாவு சேராமல் ஃபுல்லாக எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறி இதுக்குள்ளே வச்சுருவோம் இந்த மாதிரி. இப்போ இதை லைட்டாக ரோல் பண்ணி இது மாதிரி சுற்றி விட்டோம்னா, ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க, அது இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். லைட்டாக பொத்துனாப்பில் இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், நிறைய பூரி அளவுக்கு நிறைய எண்ணெய் விடலை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்ச மாவை, ரெடி பண்ண மாவை நம்ம இதில் சேர்த்துவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஹீட் வேண்டாம். ஹீட்டாக கொஞ்சம் மீடியமில் வச்சு, ஹீட் ஆனோன்னா சிம்மில் வச்சு நம்ம இதில் போட்டுடலாம். ஏன்னா இது நம்ம மொத்தமாக இருக்கும் இல்லையா மாவு, ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு தான் நம்ம வேக வைக்கணும், இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு இல்லைனா சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா அது வந்து கோல்டு கலராக பொரிஞ்சு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஹையில் வச்சிங்கன்னா உள்ளக்க வேகாது, மேலே உள்ள கலர் தீஞ்சு போனாப்புல ஆகிடும். ஸோ இதை சிம்மில் வச்சு திருப்பி விட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது உள்ளக்கையும் நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் இது வந்து போட்டு எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே இது போல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.